வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் ஓம் மந்திரம் எப்படி சொல்லணும், ஓம் சொல்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும், ஓமோட ஸ்பெஷல் என்ன, ஓம்காரம் சொல்கிற மாதிரி அதோட ஸ்பெஷல் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம்னு சொல்கிறாங்க. பிரணவம், இந்த பிரபஞ்சத்தோட ஓசையே ஓமில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் மொத்தம் லைட் அண்ட் சவுண்டில் தாங்க இருக்குது. லைட்டுங்கிறது வெளிச்சம், சவுண்டுங்கிறது நார்மலாக நம்ம போகிற சவுண்டு கிடையாது, இந்த ஓம்கார சவுண்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் சைலண்ட்டாக அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்களேன். எந்த ஒரு சவுண்டும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல, அதாவது உங்கள் ரூமாக இருக்கட்டும், ஃபேன் ஓடக்கூடாது, ஏசி சவுண்டு இல்லாத ஏசி இருந்தால் பரவாயில்ல, எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அமைதியாக உட்காருங்க. கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்கள் காது ரெண்டு பக்கம் காது மடலுக்குள்ளே அப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கவனித்து பாருங்கள், ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது திருச்செந்தூர் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் சிலர் கவனிச்சிருக்கலாம். இனிமேல் போகிறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சன்னிதானத்துலேருந்து வெளியில் வந்தாலும் ஒரு கொடிமரம் இருக்கும் பாருங்கள், அதை தாண்டி வெளியில் வந்த பிறகு இன்னொரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் அந்த செவுரு இருக்குது பாருங்கள், அந்த செவுரில் சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டையில் போய் காது வச்சு கேளுங்க. ஓ இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு 15-20 பேர் 40-50 பேர் உக்காந்துக்கிட்டு ஓம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் ஓம் அப்படிலாம் கேட்காது, ஓம். ஏன்னா பிரபஞ்ச சவுண்டு முடியாது. நம்ம சொல்லும்போது, ஓம்காரம் சொல்லும்போது முடியும். ஓம் அங்கே இம்மோட முடியும். சரிங்களா? ஆனால் அந்த சவுண்டு முடியாது. அதற்கு பெரிய ரகசியமே இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த பிரபஞ்சமே இந்த ஓம்கார சவுண்டுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே ஓம்காரம் தான் இருக்குது. இப்போ ஜோதி வடிவமாக வெளிச்சம் சொன்னாங்களா, ஜோதி வடிவமாக இருக்கிறவர் யார்? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கரணை, அருட்பெருஞ்சோதி. கந்தகுரு கவசத்தில் அருட்பெருஞ்சோதி, ஜோதியாய் நின்றவர், ஜோதியாய் இருக்கிறவர் யார்? முருகப்பெருமான். அவரை ஜோதி வடிவாக வெளிச்சம் வந்துட்டாரா, ஓம்காரம் அவருக்குள்ளே இருக்காரா, ஓம். இந்த ரெண்டும் கலந்து தான் முருகர். ஓம்காரம் சவுண்ட் அண்ட் லைட் கலந்தவர் தான் முருகர். இந்த ஓம்காரம் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் சரியான வைப்ரேஷனில் சரியாக சொல்லும்போது, சவுண்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு லைட் வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கமெண்டில் போடாதீங்க. ஏன்னா அது எந்த இடம் நீங்கள் நிறைய விளக்கமாக சொல்லும்போது மற்றவங்களுக்கு கற்பனையாக மாறிவிடும். இதை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். அதுக்கு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவாக பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அந்த சவுண்டு ஓம்காரம் அப்படி அந்த சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு லைட் க்ரியேட் ஆகும். லைட்லேருந்து ஒளியிலேருந்து ஒளி பிறக்கும், ஒளியிலேருந்து ஒளி பிறக்கும். இந்த ரெண்டுமே கலந்தவர் தான் முருகன், ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது இது சவுண்டு முடியாமல் இருக்கிறது என்ன பண்ணணும்? மொத்தம் ஓம்காரங்கிறது ஒரு எழுத்துன்னு நினைக்கிறோம், அது கிடையாதுங்க. மொத்தம் 3 எழுத்து சேர்ந்தது தான் ஓம்காரம். ஆ உ மா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்மு கிடையாது. ஆ உ மா. மா எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாயை மூடிக்கிட்டு மா சொல்லணும். இப்போ எப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஓ கிட்டத்தட்ட இம்மு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எப்படின்னா, வாயை மூடிக்கிட்டு இம் சொல்லி பாருங்கள், எங்கே வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். வாயை மூடிட்டு மா சொல்லி பாருங்கள், அங்கே எப்போ எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. சரி, இப்போ ஆ ஊ மா இவங்க சொல்லணும். ஓம்காரம் ஓம்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஓம் சொன்னால் அது ஒரு தனி மந்திரம், அது பிரபஞ்ச மந்திரம், பிரணவ மந்திரம். கரெக்டு தான். அந்த பிரணவ மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமத்தை தான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆ ஊ மா. சரிங்களா? இதை நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஆ ஊ மான்றதை எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக செட் ஆகணும்.
இது இம்மில் முடியாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சவுண்டு முடியும் போதும். இந்த சவுண்டில் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் சரியாக சொல்லும்போது, அந்த சரியான வைப்ரேஷனில் சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் உருவாகும். நீங்கள் அந்த லைட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். தாராளமாக எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து காலையில் 10லேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற நேரத்தில் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஸோ காலையில் டே டைமில் இந்த டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுட்டு தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாக சூப்பராக மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.